கால்கள்ல வலி, வீக்கம், இல்ல நரம்பு வெளிய தெரியறது. இது மாதிரியான பாதிப்புகள சாதாரணமான வாரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்காம, கொஞ்சம் சீரியஸா ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு டாக்டர்ஸ்லாம் எச்சரிக்கிறாங்க. முதல்ல வாரிகோஸ் வெயின்ஸ்னா என்ன? இதற்கான காரணம் என்ன? எதனால வருது? இதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு? இத பத்தியெல்லாம் விரிவா பேசப் போறோம். அதற்காக நம்முடைய அரங்கிற்கு வருகை புரிந்திருக்கிறார். இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்ட் டாக்டர் மோனிஷ் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் மேம். இத பத்தி நம்ம டீட்டெயிலா பேசலாம் டாக்டர். ஃபர்ஸ்ட் உங்கள பத்தி சொல்லுங்க. நான் டாக்டர் மோனிஷ், இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்ட். அதாவது அறுவை சிகிச்சை இல்லாம ப்ரொசீஜர் பண்ணி ஒரு பேஷண்ட்டோட உயிரோ, அவங்க ப்ராப்ளம்ஸோ ட்ரீட் பண்ணுறது தான் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜியோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ பார்த்தீங்கன்னா, சர்ஜரி இல்லாம ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து இப்போ அட்வான்ஸ்டா நெறையா வந்திருக்கு. இதற்காக வெளிநாட்டிலயும் சரி, இந்தியாலயும் சரி படிச்சுட்டு நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இந்தியன் மக்கள், அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்ட்னாலே ஒரு சர்ஜனுக்கு ஹெல்பிங் ஹேண்டாவும், ஒரு பேஷண்ட்டுக்கு சர்ஜரி பண்ண முடியாத டைமில் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவாவும் நாங்கள் பிளான் பி மாதிரி ஒரு குடுக்குறோம், ட்ரீட்மெண்ட்ஸ் குடுக்குறோம். ஓகே டாக்டர். வாரிகோஸ் வெயின்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன டாக்டர்? அது எதனால வருது? முதல்ல வெயின்ஸ்னா என்னன்னு ம், பார்ப்போம். ம். வெயின்ஸ்னா சிரைன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அதாவது கால்லேருந்து இருதயத்துக்கு ரத்தத்த வந்து எடுத்துட்டு வர வெயின்ஸ். அதாவது இந்த கெட்ட ரத்தத்த வந்து எடுத்துட்டு வர இது பேர் தான் வந்து வெயின்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப இந்த வெயின்ஸ்லாம் வந்து கால்லேருந்து இந்த பிளட் எடுத்துட்டு வரும்போது, நடுவுல வால்வ்ஸ் இருக்கும். இந்த வால்வ்ஸ்லாம் எப்படின்னா, கீழேருந்து மேல ஓப்பன் ஆகும். கீழேருந்து பிளட் வரும்போது ஓப்பன் ஆகும். மேலேருந்து கீழ போம்போது க்ளோஸ் ஆகும். இது ஒரு ஒன் வே டிராஃபிக் மாதிரி. ஸோ, இப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு சில பேர் ரொம்ப நேரம் நிக்கிறாங்க. இல்ல பிரெக்னன்சி அந்த மாரி இருக்க சிச்சுவேஷன்ஸ்ல இந்த வால்வ்ஸ்லாம் வந்து நி குளோஸ்டாவே இருக்கும். சடனா என்ன ஆகும், ஒரு நாள் வந்து வீக் ஆயிட்டு உடைஞ்சிரும். ஸோ, இந்த உடையும்போது மேல போற பிளட் திருப்பியும் கீழ வர ஆரம்பிச்சதுனால, இந்த வெயின்ஸ்லாம் வந்து சின்னதா இருக்க வெயின்ஸ் வந்து பெருசா ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ, இந்த பெருசா ஆகும்போது, அந்த வெயின்ஸ வந்து நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம், டார்ச்சுவஸ் அண்ட் டைலேட்டட் வெயின்ஸ். அதாவது வீக்கமான வெயின்ஸ். அதுவும் இல்லாம அது ஒரு பாம்பு மாதிரி ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ, பாம்பு மாதிரி பெருசா வெளிய தெரியும்போது, இந்த வெயின்ஸ்லாம் வந்து குண்டு குண்டா தெரியும்போது, நம்ம ஸ்கின்ல வந்து நம்ம டார்ச்சுவஸ் அதாவது நரம்பு சுத்தல் சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ, அந்த நரம்பு சுத்தல் பார்க்கும்போது, நம்பளுக்கு வந்து அது பேரு வாரிகோஸ் வெயின்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஓகே டாக்டர். இதோட அறிகுறிகள் என்ன டாக்டர்? ஸோ, எடுத்தோனே பார்த்தோம்னா, சைன்ஸ் அண்ட் சிம்ப்டம்ஸ். ம். சைன்ஸ்னா வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியும். சிம்ப்டம்ஸ்னா வந்து அந்த பெர்சனுக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்குன்னு அவங்களே சொல்லுவாங்க. ஸோ, சைன்ஸ்ன்னு பார்க்கும்போது கால்ல நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நோட்டீஸ் பண்ணியிருக்கேன்னா, கால்ல முடி இருக்கிறவங்க அந்த கால் அதாவது அந்த ஆங்கிள்க்கு மேல இருக்க இடத்துல வந்து அந்த முடி வந்து தின் ஆயிட்டு கொட்ட ஆரம்பிச்சுரும். ஓ. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, பிக்மென்டேஷன். இந்த டிஸ்கலரேஷன் அண்ட் பிக்மென்டேஷன். அதாவது கால்ல கருப்பு கருப்பா பொட்டு வரும். அதுக்கப்புறம் வந்து கால் கருப்பாகும். அது 2 ஆங்கிள்ல மட்டும் கருப்பா இருக்கும். சில பேர் வந்து இது ஒண்ணும் இல்ல ம். நார்மல்ன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. பட் அவங்களுக்கு அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் வாரிகோஸ் வெயின்ஸ். இப்போ சிம்ப்டம்ஸ்க்கு வரும். சிம்ப்டம்ஸ்னா இப்போ பெர்சன் ரொம்ப நேரம் நிக்கிறாங்க. நின்னுட்டு வேலை செய்றாங்க. அப்புறமா வந்து அவங்க கால் வலி வருது. அவங்க வீட்டுக்கு வந்துட்டு கால முதல்ல தூக்கி சோஃபா மேல போட்டு உட்காரும்போது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் ம். சிம்ப்டம் அவங்க சொல்லுவாங்க நம்மளுக்கு. செகண்ட் சிம்ப்டம் இந்த கால் வலி அதிகமா ஆகுது. நைட்ல வந்து கால் வீக்கம் ஆகுது. வீக்கம் வந்து ஒரு ஓவர் நைட் அ தூங்கிட்ட பிறகு ஏந்திச்ச உடனே பார்த்தீங்கன்னா, அந்த வீக்கம் வந்து போயிடும் அவங்களுக்கு. ஸோ, அவங்க அத வந்து கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருவாங்க. ஸோ, அதுதான் வந்து செகண்ட் சிம்ப்டம். 3 இந்த வலினால வந்து நம்மளுக்கு வந்து ஸ்க்ராட்ச் பண்ணுவாங்க, இச்சிங் பண்ணுவாங்க. ஸோ, அப்போ வந்து சில அல்சர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சுரும் கால்ல. அல்சர்னா வந்து ஆறாத புண்ணு பேர் தான் அல்சர். ம். ஸோ, இந்த புண்ணுலாம் வந்து வர ஆரம்பிச்ச பிறகு அது இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு, அப்புறம் அவங்க ஒரு ஸ்கின் டாக்டர் பார்க்குறாங்க. அவங்க ஆன்டிபயோட்டிக் குடுக்குறாங்க. அதெல்லாம் சரி பண்ணுவாங்க. பட் தொடர்ந்து இந்த மாதிரி அல்சர்ஸ் அவங்க கால்லயே வந்துட்டு இருக்கும்போது, அது பேர் வீனஸ் அல்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ, இதெல்லாம் தான் சைன்ஸ் அண்ட் சிம்ப்டம்ஸ் ஆஃப் வேரிகோஸ் அல்சர்ஸ். இப்போ நீங்க சொல்லும்போது, இப்ப கால் வலிச்சுன்னா உட்காரும்போதே பயமா இருக்கு. ஐய்யய்யோ! அப்பாடான்னு சொல்றதுக்கே. அ கரெக்ட். ஆண்கள தான் இது அதிகமா பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. ஆனா பெண்களுக்குமே இந்த பாதிப்பு ஏற்படுதா? ஆக்சுவலா வந்து ரிசர்ச் பண்ணதுல, இது வந்து லேடீஸ்க்கு தான் அதிகமா இருக்கும். ஓ! ஏன்னா வந்து வேரிகோஸ் வெயின்ஸ் மெயினா வந்து பிரெக்னன்ட் லேடீஸ்க்கு தான் வரும். ஆ பார்த்தீங்கன்னா, இப்போ பிரெக்னன்சி ஆகும்போது கால்ல நரம்பு சுத்தும். பிரெக்னன்சி முடிஞ்ச பிறகு கம்மியாயிடும். செகண்ட் பிரெக்னன்சி அப்போ திருப்பி வரும். அப்புறமா முடிஞ்சிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கால்ல வந்து வெறும் ரெட் கலர்ல, இல்ல பிங்க் கலர்ல, இல்ல கிரீன் கலர்ல வந்து ஸ்பைடர் வெயின்ஸ்ன்னு சொல்லுவோம். அதெல்லாம் இருக்கும். இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 30, 35 ஏஜ்ல வந்து இது இருந்திருக்கலாம். பட் 45, 50, 55 இயர்ஸ் வரும்போது, கால் தானா கருப்பாகும். ஸோ, அந்த டைம்ல இந்த அல்சர்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ, இதெல்லாம் வந்து மெயினா லேடீஸ தான் அஃபெக்ட் பண்ணுது. ஓ! அதுக்காக மேல்ஸ அஃபெக்ட் பண்ணாதுன்னு ம், சொல்ல ம். வரல.
அவுட் ஆஃப் 5 பேஷண்ட்ஸ், அதாவது 5 பேஷண்ட்ல பார்த்தீங்கன்னா 3 லேடீஸ் இருப்பாங்க, 2 ஜென்ட்ஸ் இருப்பாங்க. மெயினா பிரெக்னன்ட் லேடீஸ தான் இது வந்து அட்டாக் பண்ணுது சொல்றீங்க. பிரெக்னன்ட் லேடீஸ தாண்டி வேற யாருக்கெல்லாம் இந்த பாதிப்பு வரதுக்கான சான்ஸ் இருக்கு? ஸோ யூசுவலா வந்து ஒரு 5 பேருக்கு வரும். ஓகே. சரிங்களா? ம். ஃபர்ஸ்ட்டு பிரெக்னன்ட் லேடீஸ், செகண்ட் ரொம்ப நேரம் நிக்கிறவங்க, தேர்டு வந்து ரொம்ப ஹெவி வெயிட்ஸ் தூக்குறவங்க, 4வது வந்து ரொம்ப குண்டா இருக்கிறவங்க, 5வது வந்து ஃபேமிலியிலேயே வரும். அதாவது ஓ! தாத்தாக்கு இருந்திருக்கும், அப்பாக்கு ஜெனடிக்கா இருக்கலாம். வரும். ஆமா, ம். ஜெனடிக்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ம். அது ஓகே. ஹெரிடிட்டரியாவே வரதுக்கு ஜெனடிக்கா வரத கட்டுப்படுத்த முடியுமா? இல்ல தடுக்க முடியுமா? ஜெனடிக்கா வரத கட்டுப்படுத்த முடியாது. ஓ! ஏன்னா, அது நம்ம ஜீன்ஸ்லயே ம். வந்துரும். ஸோ, அதனால நம்மளால அது வந்து கட்டுப்படுத்த முடியாது. பட் அத வந்து நம்ம வராம பார்த்துக்கலாம். லைக் ஓகே. வர்ஸ் ஆவாம பார்த்துக்கலாம். இப்போ வந்து இதுக்கு நம்ம ஃபுட்டாலயுமே, இல்ல வந்து டேப்லெட்ஸாலயுமே கியூர் பண்ண முடியுமா? இல்ல என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு இதுக்கு? ஸோ, இப்போ 2 ஸ்டேஜ் மெயின்லி. அதாவது ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கனாலே, வெதர் இட் இஸ் மெடிசின் குடுத்து ட்ரீட் பண்ண முடியுமா? இல்ல கன்சர்வேட்டிவா ட்ரீட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. கன்சர்வேட்டிவ்னா சர்ஜரி இல்லாம. ஸோ, கன்சர்வேட்டிவ் அதுக்கு வந்து நம்ம வந்து சில டேப்லெட்ஸ் இருக்கு. அத வந்து நம்ம குடுத்தோம்னா, அது வந்து வெயினோட பேட்டன்சி ஆர் வெயினோட டோன வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ, அது டோன் இன்க்ரீஸ் பண்ணும்போது, வெயின்ஸ் வந்து கொஞ்சம் நார்மலா இருக்கும். அது வந்து பண்ண முடியும். 2வது வந்து ஸ்டாக்கிங்ஸ்ன்னு சொல்லுவோம். ம். அதாவது கால்ல வந்து சாக்ஸ், டைட்டான சாக்ஸு. ஆ. அது போட்டோம்னா, அந்த அந்த சாக்ஸ் குடுக்குற ப்ரெஷர்ல வந்து வெயின்ஸ் வந்து கம்ப்ரஸ்டாவே இருக்கிறதுனால, அது வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ம். சரிங்களா? ம். அது வந்து ஒரு லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட். செகண்ட் லைன் ஆஃப் வந்து சர்ஜரி. கண்டிப்பா சர்ஜரி பண்ணி தான் ஆகணும். அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் ஆர் இந்த மாரி இன்டர்வென்ஷனல் ப்ரொசீஜர்ஸ் ஆர் லேசர் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் பண்ணும்போது, நம்ம வந்து அந்த வேரிகோஸ் வெயின்ஸ ட்ரீட் பண்ணலாம். ஸோ, அது பண்ணி முடிச்ச பிறகு நம்மளுக்கு இந்த ஸ்டாக்கிங்ஸோ, இந்த டேப்லெட்ஸோ தேவைப்படாது. அப்போ டேப்லெட்ஸ் இல்லாமயும் இத வந்து கியூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றீங்க. பண்ணிக்கலாம். நான் சில வீடியோஸ்லலாம் பார்த்துருக்கேன். இந்த எக்சர்சைஸ் மூலியமாவும் கியூர் பண்ணலாம் அப்படின்னு. கண்டிப்பா. அதெல்லாம் உண்மையா டாக்டர்? என்னென்ன எக்சர்சைஸ் பண்ணணும் அப்படின்னா? ஆ எக்ஸர்சைஸ் பார்த்தீங்கன்னா, மெயினா வந்து நம்ம லைஃப் ஸ்டைல்ல தான் இருக்கு. ம். அதாவது ஒருத்தவங்க வந்து ஒரு 3, 4 ஹவர்ஸ் நிக்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, எவ்ரி 1 ஹவருக்கு அவங்க ஒரு 5 மினிட்ஸாவது நடக்கணும் மெயினா. அதுதான் வந்து அவங்களுக்கு நம்ம அட்வைஸ் ம். பண்ணணும். ம். செகண்ட் வந்து அவங்க வந்து டெய்லி வாக்கிங் போறத வந்து தே ஹேவ் டூ கன்டின்யூ தட். அது ஓகே. தீஸ் ஆர் த 2 எக்ஸர்சைஸ் வி கேன் சஜெஸ்ட் ஃபார் தெம். இப்ப கால் வலி, இல்ல வீக்கம், இல்ல வந்து நரம்பு வெளிய தெரியறது. இதுதான் வந்து மெயினான சிம்ப்டம்ஸா இருக்கு. இப்போ ம். இந்த மாதிரியான சிம்ப்டம்ஸ் நமக்கு தெரிஞ்சதுன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய ஸ்டெப் என்ன டாக்டர்? ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து ஒரு ஜெனரல் பிராக்டிஷனர் அந்த மாதிரி நீங்கள் மீட் பண்ணி ம். ஆகணும். ஸோ அவங்க பார்த்துட்டு அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க. இல்ல எனக்கு அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி ஃபெசிலிட்டி வேண்டாம். எனக்கு டைரக்ட்டா மீட் பண்ணணும். இல்ல டைரக்ட்டா வந்து பார்க்கணும். ஒரு டாப்லர் ஸ்கேன் பண்ணுறது வெரி ம். இம்பார்ட்டன்ட். டாப்லர் ஸ்கேன் வந்து இப்போ வயிறு பகுதி ஸ்கேன் பண்ணுற மாதிரி கால் பகுதிக்கு வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன்ல நம்மளுக்கு என்ன தெரியும்னா, நம்மளுக்கு அந்த வெயின்ஸ் அந்த வால்வோட பேட்டன்சி எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா, ஒரு கால்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 12லேருந்து 15 வால்வ் இருக்கு. ஸோ 2 காலையும் ஸ்கேன் பண்ணிட்டு, நம்மளுக்கு எத்தன வால்வ் உடைஞ்சிருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நெறைய ஸ்கேன் சென்டர்ஸ்ல அந்த ஃபெசிலிட்டீஸ் இருக்கு. ஸோ அதில வந்து நம்ம போய் பார்த்து செக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கே ஓகே. தெரிய வந்துரும், இந்த ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தெரிய வந்துரும். ஓகே. வெரிகோஸ் வெயின்ஸ்க்கு இப்ப என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு டாக்டர்? ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் 30 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இருந்தது? 20 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன ட்ரீட்மெண்ட்? 10 இயர்ஸ், லாஸ்ட் 5 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, வேரிட் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, 30 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரிப்பிங்ன்னு ஒரு சர்ஜரி இருக்கு. ம். ஸ்ட்ரிப்பிங் பார்த்தீங்கன்னா, அந்த ரத்த நாளா வந்து ஃபுல்லாவே ஒரு சின்ன இன்சிஷன் போட்டு ஃபுல்லாவே உருவி எடுத்துருவாங்க. அந்த உருவி எடுத்துட்டாங்கன்னா, அந்த இடத்துல வந்து அந்த வெயினே ஃபுல்லா ரிமூவ்டு. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்த ப்ரொசீஜர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்க்ளீரோதெரபின்னு இருக்கு. ஸ்க்ளீரோதெரபின்னா, அந்த வெயினுக்குள்ளாரையே நம்ம ஒரு மருந்த போட்டு, அத வந்து வெயின பிளாக் பண்றோம். அது பேர் வந்து கெமிக்கல் அப்ளேஷன் சொல்லிட்டு சொல்லுவோம். 3 வந்து இப்போ லேசர் அப்ளேஷன்ஸ். அது ஒரு 20 இயர்ஸா இருக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த லேசர் ட்ரீட்மெண்ட்ஸும் வந்து நம்ம பண்ணி, நம்ம வேரிகோஸ் வெயின்ஸ ட்ரீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அதில பார்த்தீங்கன்னா, ஆர்எஃப்ஏன்னு இருக்கு. ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன். அதுவும் லேட்டஸ்ட்டா வந்திருக்கு. இப்போ வந்து லேட்டஸ்ட் இப்போ மோஸ்ட் அட்வான்ஸ்ட் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து க்ளூ தெரப்பின்னு சொல்லிட்டு சொல்றோம். இது பார்த்தீங்கன்னா, லஞ்ச் டைம் ப்ரொசீஜர் மாதிரி நெறையா பேர் சொல்றாங்க. யூரோப்ல வந்து நாங்க லஞ்ச் டைம் ப்ரொசீஜர் தான் ம். சொல்லுவோம். அப்டின்னா டாக்டர்ஸ் லஞ்ச் டைம்ல பண்றது கிடையாது. பேஷண்டோட லஞ்ச் டைம்லயே அவங்க ஓகே. வந்துட்டு அந்த ப்ரொசீஜர பண்ணிக்கிட்டு போயிடலாம். ம். ஸோ ம். இட்ஸ் அ வெரி ஈஸி ப்ரொசீஜர். ஸோ இந்த மாரி டெக்னிக்கல் அட்வான்ஸஸ்லாம் வந்து இருந்ததுனால, தேர் ஆர் டிஃபரண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிள் ஃபார் வேரிகோஸ் வெயின்ஸ் ரைட் நவ். ஓகே சார். இப்போ இந்த வேரிகோஸ் வெயின்ஸ் வந்துருச்சு ஒன்ஸ் அப்டின்னா, எப்போ நம்ம கண்டிப்பா போயிட்டு டாக்டர பார்க்கணும்? அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருக்கும்ல? கரெக்ட். இப்போ எந்த பிரச்சனை வந்தாலும்,
மோஸ்ட் பீப்பிள் வந்து எப்போ அவங்களுக்கு வலி குடுக்குதோ, இல்ல ம். அவங்க வேலைக்கு அது ஹிண்ட்ரன்ஸா இருக்கோ அப்ப தான் வருவாங்க. ஆனா சில பேர் வந்து அத பார்த்த உடனே இத கண்டிப்பா நான் ட்ரீட் பண்ணி ஆயிடணும். ஏன்னா வந்து எனக்கு ஃப்யூச்சர்ல இது பெருசா ஆகும். ஸோ அந்த மாரி 2 மென்டாலிட்டியோட இருக்கிறாங்க பேஷண்ட்ஸ். ஸோ ட்ரீட்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஐ செட் ஒரு நீங்க வரும்போது நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறது நாங்க அக்சஸ் பண்ணுவோம். அசஸ் பண்ணும்போது நம்பளுக்கு உங்களுக்கு கன்சர்வேட்டிவா ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா? இல்ல உங்களுக்கு இந்த மாரி ப்ரொசீஜரல் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதான்னு பார்ப்போம். ஸோ அதுக்கேத்த மாதிரி நம்ப பண்ணுவோம். இப்ப பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த வெயின்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியுது. கால் வீக்கம் இருக்கு, வேரிகோஸ் அல்சர்ஸ் இருக்குன்னா, கண்டிப்பா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ ஒரு பெர்சன் வந்து சொல்றாங்க, "சார் எனக்கு வெயின்ஸ் இருக்கு. எங்க தாத்தாக்கு இருக்கு, பாட்டிக்கு இருந்தது. அவங்களுக்கெல்லாம் எதுவுமே பண்ணல. எனக்கும் வந்துருச்சுன்னா" நாம அவங்களுக்கு வந்து கன்சர்வேட்டிவா நீங்க ஸ்டாக்கிங்ஸ் போடுங்க. ம். ஏன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு அல்சர் வரக்கூடாது. இல்ல தெரியாம யாராவது கால்ல அடிபட்டுறக்கூடாது. அது அடிபட்டுதுன்னா ரத்தம் தானா போயிட்டே இருக்கும். ஸோ அது அவங்களுக்கு தெரியவும் தெரியாது. ஸோ அதனால அந்த மாரி சிச்சுவேஷன்ல நம்ம வந்து சஜெஸ்ட் பண்ணுவோம். நீங்க ஸ்டாக்கிங்ஸ் போட்டுக்கோங்க. இல்ல நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிங்கன்னா உங்களுக்கு தெரியாது. ஆ இன்னொரு இது என்னன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபியூ செலிபிரிட்டீஸ் ஆல்சோ ஆர் தேர். அவங்க ம். வந்து என்ன சொல்லுவாங்க, "எனக்கு இது தெரியுது. என்னால ஸ்கர்ட் போட முடியல." இல்ல மேல்ஸ் கூட என்ன ஷார்ட்ஸ் போட்டுட்டு என்னால ஸ்விம்மிங் பூல்ல இறங்க முடியல. எனக்கு இது போயிடணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ப இருக்கிற ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜஸ்லயே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவோம். ஓகே. இப்ப கன்டினியூஸா ஸ்டாக்கிங்ஸ் யூஸ் பண்ணணும்னா, எப்படி டாக்டர்? தூங்கும்போது கூட யூஸ் பண்ணி தான் தூங்கணுமா? இல்ல. ஆ. ஸோ இந்த பிரச்சனை எப்போ வருதுன்னா, ஒரு பெர்சன் நிக்கும்போது தான் வருது. ம். ஸோ நம்ப எப்பப்பலாம் நிக்கிறோமோ, அப்ப ஸ்டாக்கிங்ஸ் ஓகே. போடுற மாரி இருக்கு. ஸோ இப்போ ஒரு பெர்சன் வந்து காலையிலேருந்து ஈவினிங் வேலைக்கு போறாங்கன்னா, காலைல குளிச்சுட்டு ஸ்டாக்கிங்ஸ போட்டுக்கிட்டு, அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவன் வாக்கிங் ஃபார் தட் இன்ஸ்டன்ஸ் அந்த வாக்கிங்லாம் போறாங்கன்னா, அதெல்லாம் ஸ்டாக்கிங்ஸ் போட்டுன்னு தான் போணும். நைட்டு தூங்குற டைம்ல வந்து கழட்டிடலாம். சரிங்களா? பட் இப்போ ஒரு பெர்சன் வந்து நான் காலையில ஆ கொஞ்ச நேரம் வொர்க் பண்ணுவேன். அப்புறம் மதியானம் தூங்குவேன். அந்த டைம்ல தூங்குற டைம்ல நம்ம கழட்டி வச்சிடலாம். ஓகே. இப்போ இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து வெரிகோஸ் அல்சரா மாறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது 2த்துக்கும் ஃபர்ஸ்ட் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன டாக்டர்? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து வேரிகோஸ் வெயின்ஸ் வந்து இட் இஸ் நாட் கோயிங் டூ கிரியேட் ஒ ப்ராப்ளம். எப்படின்னா இது கொஞ்சம் அரிப்பு இருக்கும். அதனால இன்ஃபெக்ஷன்லாம் எதுவும் கிடையாது. பட் அது அல்சர் ஒரு புண்ணாயிடுச்சுன்னா, அது எக்ஸ்போஸ் ஆயிருக்கும். ஸ்கின்னு டேமேஜ் ஆயிருக்கும். கீழ இருக்க ஃப்ளஷ் எக்ஸ்போஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த ஃப்ளஷ் வந்து இன்ஃபெக்ட் ஆகும். ஸோ ஒரு தடவை இன்ஃபெக்ட் ஆயிட்டு ஆன்டிபயோட்டிக் சாப்பிடுவீங்க. 2 தடவை இன்ஃபெக்ட். ஸோ இன்கேஸ் அது தொடர்ந்து நம்ம ஆன்டிபயோட்டிக் சாப்பிட சாப்பிட அந்த ஏரியாவே ஒரு பள்ளம் மாதிரி ஆயிடும். ஸோ பள்ளமாயிட்டு அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிச்சுச்சுன்னா, அது ஆறவே ஆறாது. ஸோ நம்ப ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த இன்ஃபெக்ஷனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வேரிகோஸ் வெயின்ஸ்க்கு அந்த ப்ரொசீஜர் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஓகே. அப்போ வேரிகோஸ் வெயின்ஸ ஆரம்பத்திலேயே ட்ரீட் பண்ணிட்டா பெரிய பாதிப்புகள தவிர்க்கலாமா? கண்டிப்பா. ம், இப்போ ம். எந்த ஒரு பிரச்சனையும் ஒரு சொத்த பல்லா இருந்தா கூட நம்ம வந்து ஸ்டார்ட்டிங்லேயே ட்ரீட் பண்ணிட்டா நம்ம பல்ல சேவ் பண்ணலாம். அதே மாதிரி தான் வேரிகோஸ் வெயின்ஸ் பொறுத்தவரைக்கும் எங்களோட ஸ்பெக்ட்ரம்ல அதாவது நம்ப வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயும் ட்ரீட் பண்ணியிருக்கோம். கடைசி ஸ்டேஜ்லயும் ட்ரீட் பண்ணியிருக்கோம். பட் உங்களுக்கு எப்ப பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜஸ்லயே ட்ரீட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் ம், குடுக்க ம். முடியும். ஓகே டாக்டர். இப்போ டயட்டும் கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில இதெல்லாம் இருக்கு. வேரிகோஸ் ஆமா. வெயின்ஸ் இருந்தா. ஸோ ஃபுட்ட பத்தி சொல்லிடுங்க டாக்டர். எதெல்லாம் சாப்பிடணும்? எதெல்லாம் சாப்பிடக்கூடாது? ஸோ இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒப்பீனியன் ம், தான். ம். நெறைய பேர் வந்து அதுக்கு அப்ஜெக்ஷனலா இருப்பாங்க. பட் யூசுவலா நான்வெஜ்ல மட்டன் அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்றது நாங்க சஜெஸ்ட் பண்ணுவோம். ம். பட் யூ ஷுட் டேக் கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் நெறைய சாப்பிடணும்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுவோம். இந்த பிரச்சனைகள்லாம் வராம இருக்க என்ன ஃபாலோ பண்ணணும் பீப்பிள்ஸ்? ம். ஸோ லைஃப் ஸ்டைல் மெயினா வந்து நம்ம ரொம்ப நேரம் நிக்கிற ஜாபா இருந்ததுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர்ஸோ, இல்ல டிராஃபிக் போலீஸோ அவங்கலாம் வந்து ஸ்டாக்கிங்ஸ் போடுறது பெட்டர். இன்கேஸ் அவங்க ஸ்டாக்கிங்ஸ் போட முடியாது அந்த மாதிரின்னா, நம்ப வந்து அட்லீஸ்ட் ஒரே இடத்துல நிக்காம, ஒரு 1 ஹவருக்கு வந்து நிக்கிறாங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் நடக்கணும். நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, கால்ல வந்து செகண்ட் ஹார்ட்ன்னு சொல்லுவோம். காஃப் மசில்ஸ். அது என்ன பண்ணும், அங்கேருந்து புஷ் பண்ணும். ஸோ நம்மளுக்கு நடக்கும்போதே தெரியும் அந்த காஃப் மசில்ஸ் கன்ட்ராக்ஷன். அந்த கன்ட்ராக்ஷன்ல எல்லா பிளட்டும் வந்து ஹார்ட்டுக்கு வந்துரும். அங்க வந்து பிளட் தேங்காது. ஸோ அந்த மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணும்னா, நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் நடக்கிறதுல சரியாயிடும். இது கால்ல அதிகமா எந்த பகுதியில வர சான்ஸ் இருக்கு டாக்டர்? அதாவது ஆங்கிள்க்கு மேல ஓகே. பார்த்தீங்கன்னா, ம். அந்த இடம் தான் வந்து மோஸ்ட்டா டேமேஜ் ஆகும். ம், ம், ஃபார் எக் அங்க வந்து நம்ம வேரிகோஸ் வெயின்ஸ்ன்னு தெரியாது. ம். அந்த பிக்மென்டேஷன் ஆர் டிஸ்கலரேஷன் அங்க தான் தெரியும். ஓகே. வீனஸ் அல்சர்ஸ்லாம் வருதுன்னா அங்க தான் வரும். ம். இப்போ மறுபடியும் வந்துருச்சு அதே பிரச்சனை. ம். மறுபடியும் குணம் பண்றதுக்கு எவ்வளோ நாட்கள் எடுக்கும் டாக்டர்?
பார்த்தீங்கன்னா, ப்ரொசீஜர் வந்து 1 ஆர் 2 ஹவர்ஸ்க்குள்ளார தான் இருக்கும். ம், ம். நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு 2 டேஸ்லயே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியா ஃபுல்லா இன்ஃபெக்ஷனா இருந்துச்சு, இல்ல வந்து ரொம்ப டார்க்கா இருந்துச்சுன்னா, அது வந்து கலர் எல்லாம் மாற ஆரம்பிச்சுரும். மினிமம் ஒரு 1 மந்த் டூ மேக்ஸிமம் 6 மந்த்ஸ் வரைக்கும் உங்களுக்கு டைம் ஆகும் ஃபுல் ஹீலிங் ஆவறதுக்கு. இப்போ புதுசா தான் ஒருத்தருக்கு வருது அப்படின்னா, அவங்க குணமாகறதுக்கு எவ்வளோ டேஸ் எடுக்கும் டாக்டர்? அவங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு பொறுத்து இருக்கு. ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேரிகோஸ் வெயின்ஸ் டெவலப் ஆவறதுக்கே ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ் ஆகும். ஸோ இந்த அல்சர்லாம் வரதுக்கு ஒரு 4, 5 இயர்ஸ் ஆகும். இப்போ 1 ஆர் 2 இயர்ஸ்லயே வந்துட்டீங்கன்னா, நாம்ப ட்ரீட்மெண்ட் பண்ணதுல வித்தின் 1 மந்த் உங்களுக்கு ஃபுல்லா சரியாயிடும். இப்போ நீங்க 4 டூ 5 இயர்ஸ் அந்த அல்சர்ஸ் டைம்ல வரும்போது, நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி ஃபுல்லா சரியாவறதுக்கு ஒரு 3 டூ 6 மந்த்ஸ் ஆகும். இது சின்ன பசங்களுக்கு வரதுக்கான சான்ஸ் இருக்கா? ஏன்னா இல்ல. ஆ. இது வீனஸ் வேரிகோஸ் வெயின்ஸ்ன்னு வராது. ம். பட் மத்த பிரச்சனை இருக்கு. அதாவது ரத்த நாளா அப்நார்மல் அதாவது சின்ன குழந்தைக்கு வரும்போது, சரி இது வந்து பிறப்பிலேயே வர பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது வீனஸ் மால்ஃபார்மேஷன்ஸ் ஆர் ஆர்டீரியோ வீனஸ் மால்ஃபார்மேஷன்ஸ் இருக்குன்னு. அத வந்து இது கூட கன்ஃப்யூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஆனா 2த்துக்கும் ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ண முடியும். ம். அதேபோல வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு சில வியாதிகள்லாம் இருக்கு அப்படின்னா, ம். அவங்கள ஈஸியா தாக்குமா டாக்டர்? இப்போ கண்டிப்பா. டயபெட்டிக்ஸ் இருக்கு அவங்களனா இல்ல வேற ஏதாவது ஆல்ரெடி பாதிப்புகள்ல இருக்காங்க கண்டிப்பா. அப்படின்னா? இப்போ 2 விஷயமான இம்பார்ட்டன்ட் என்ன வந்து இங்க டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ம். நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட்டா கேட்டிருக்கீங்க. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்ல வந்து ஹீலிங் ப்ராசஸே ஸ்லோ ஆயிடும். நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ சுகர் கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு சர்ஜரின்னா சுகர் கண்ட்ரோல் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ மெயினா டயபெட்டிக்ஸ்க்கு இந்த வீனஸ் அல்சர்ஸ் வந்தாலும் அந்த புண்ணுலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஆகும் ஹீல் ஆவறதுக்கு. ஸோ டயபெட்டிக்ஸ்க்கு வீனஸ் அல்சர்ஸ் வந்தா, இட் வில் டேக் மோர் டைம் டூ கெட் ஹீல்ட். பட் அட் த சேம் டைம் அவங்களுக்கு நாங்க ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு இந்த சுகர்லாம் நம்ம வந்து அது ஒரு இட்ஸ் நாட் அ கான்ட்ரா இண்டிகேஷன் ஆர் நாட் அ ரிலேட்டிவ் கான்ட்ரா இண்டிகேஷன். அதாவது அவங்க சுகர் பேஷண்ட்டுக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ அதையும் பண்ணிட்டா அவங்க வித்தின் 1 வீக் டூ 10 டேஸ்க்குள்ளார அது சரியாயிடும். இப்ப இந்த வயதினரை தான் தாக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வயது அந்த மாதிரி இருக்கா? இல்ல அப்படி எதுவும் இல்லையா? அப்படி எதுவும் இல்ல. ஆ. நாம்ப வந்து பேஷண்ட்ஸ் வந்து ஈவன் 15 இயர்ஸ், 16 இயர்ஸும் பார்த்துருக்கோம். அதாவது அவங்க அத்லீட்ஸா இருப்பாங்க. இல்ல சின்ன வயசுலேருந்து ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. அந்த மாரி பேஷண்ட்ஸும் இருக்காங்க. அதாவது அப்பா ஆர்மில இருப்பாரு. பையன் வந்து ஆர்மி ஜாயின் பண்ணணும்னு வருவாங்க. பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு வேரிகோஸ் ம். வெயின் இருக்கும். அந்த வேரிகோஸ் வெயின் இருக்கும்போது, அத அவங்க வந்து அ வே ஆர்மில ஜாயின் பண்ண விட மாட்டாங்க. ஸோ அந்த மாரி பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே டாக்டர். இப்ப இந்த வேரிகோஸ் வெயின்ஸ் வந்துருச்சு. இதனால வேற ஏதாவது நம்ம உடம்புகள்ல பாதிப்புகள் வர சான்ஸ் இருக்கா? வேரிகோஸ் வெயின்ஸ் வந்துட்ட பிறகு நம்ப இப்போ இந்த வேரிகோஸ் வெயின்ஸ் வந்து ரொம்ப நேரம் அந்த பிளட் தேங்குதுன்னா, அங்க வந்து ரத்தம் கட்ட ஆரம்பிச்சுரும். ஸோ, அதனால த்ரோம்போஃப்ளெபைட்டிஸ்ன்னு வரலாம். அதாவது ரத்தம் கட்டிட்டு அங்க வந்து வலி வரும். அதுக்கப்புறம் டிவிடி வரதுக்கு சான்சஸ் இருக்கு. டீப் வெயின் த்ரோம்போசிஸ்ன்னு சொல்லுவோம். டிவிடி சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் டிவிடினால நம்மளுக்கு லங்ஸ்ல போயிட்டு இந்த ரத்த கட்டி அடைச்சிட்டு மூச்சு கஷ்டம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த பாதிப்புகள்ல இருந்தெல்லாம் நம்ம தப்பிக்கணும்னா என்னலாம் ஃபாலோ பண்ணணும்? ஸோ மெயினா எக்ஸர்சைஸ் தான். ம், ம். லைக் நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தாலும் டெய்லி ஒரு 1 ஹவர் வாக்கிங் கண்டிப்பா பண்ணி ஆகணும். அதுவும் இல்லாம ஈவன் ஃபார் ஐடி பீப்பிள் ரொம்ப நேரம் உட்காந்துருக்குறாங்க ஒரே டைம், ஒரே டெஸ்க்லன்னா, அந்த அவங்களுக்கு வந்து யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஒரு 1 ஹவருக்கு ஒரு தடவ ஒரு 5 மினிட்ஸ் யூ டேக் அ வாக் அண்ட் கம் பேக். அட்லீஸ்ட் ஒரு 300 டூ 500 மீட்டர்ஸ் வாக் பண்ணிட்டு வரது இட்ஸ் அட்வைசபிள். இப்போ பார்த்துட்டு இருக்கிற பொதுமக்களுக்கு, தந்தி டிவி நேயர்களுக்கு நீங்க ம். என்ன சொல்ல விரும்புறீங்க? இத பத்தி ஒரு அவேர்னஸ். மக்களுக்கு வந்து ஒண்ணே ஒண்ணு என்ன எங்க சைட்லேருந்து என்ன சொல்லணும்னா, ஒரு டாக்டரா எங்களால வந்து எந்த ஒரு ஒரு ஸ்டேஜ்லயும் ட்ரீட்மெண்ட் குடுக்க முடியும். ஆனா, அந்த ஸ்டேஜுக்கு நீங்க போகாம, முன்னாடியே ஒரு செக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த பிரச்சனை என்ன இருக்குன்னு தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சதுனால நீங்க இந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க. இப்போ நான் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அந்த மாரி இருந்தா கூட, நம்ப பிளான் பண்ணி பண்றது. இப்ப எமர்ஜென்சியா வரும்போது பண்றது டிஃப்ரெண்ட்டா இருக்கும். எலெக்டிவா பண்ணும்போது எலெக்டிவ்னா பிளான் பண்ணி, ஓகே இந்த மாசம் பண்ணலாம், இல்ல அடுத்த மாசம் பண்ணலான்னு அவங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுவும் இல்லாம மெயினா இப்போ நெறைய இன்சூரன்ஸ்லாம் வந்து இருக்கு. ஸோ சம்டைம்ஸ் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து வித்தின் 1 ஆர் 2 இயர்ஸ் டயக்னோசிஸ்ல வந்து இன்சூரன்ஸ் கவர் வராது. இப்போ பர்சனலா நானே தனியா போடுறேன்னா கவர் வராது. இப்போ வெளி ஐ மீன் இப்போ கம்பெனி இன்சூரன்ஸ்லாம் போனோம்னா அவங்கலாம் கவரேஜ் வருது. ஸோ நம்மளுக்கு என்ன கஷ்டம், இப்போ பாக்கெட்லேருந்து காசு போடுறதுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ மக்களுக்கு என்ன சொல்லணும்னா, ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்ஸ் யூ ஃபைண்ட் தட் யூ ஹேவ் வேரிகோஸ் வெயின்ஸ் ஒரு 2, 3 இயர்ஸ்க்குள்ளார யூ கேன் கெட் கவரேஜ் ஃபார் தட் அண்ட் கெட் இட் டன். ஏதாவது ஒரு நோய் வந்துட்டாலே முதல்ல அதுக்கு என்ன செலவாகும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட பயமே. முக்கியமா கண்டிப்பா, சொல்ற மிடில் கிளாஸ் பீப்பிள்ஸ்க்குலாம் அதுதான் ஒரு பயமா இருக்கு. கண்டிப்பா, ஸோ கண்டிப்பா. இதுக்கு அவங்க என்ன மாரியான ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு போலாம்? அத பத்தி சொல்லுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா, லைக் ஐ செட் இப்போ ஒரு 30 இயர்ஸ் ஓல்ட் டெக்னாலஜி ஒரு 20 இயர்ஸ் ஓல்ட் டெக்னாலஜி வந்து டெஃபினட்டா கம்மியா தான் இருக்கும் அதுல. ஏன்னா வந்து நெறையா ஏற்கனவே இருக்கு. லேட்டஸ்ட்டா அட்வான்ஸ்டானா உங்களுக்கு அ அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் வரும். ம், ஸோ ம். மக்கள் மாதிரி கேட்டாங்கன்னா, நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, இப்போ ஒரு புது ஃபோன் மாதிரி தான். நீங்க பர்ட்டிகுலர் பிராண்ட் சொல்ல விரும்பல. பட் எந்த பிராண்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குமோ, அந்த காஸ்ட் வரும். ஒரு ஓகே. காலுக்கு செய்யறது. ஸோ அந்த மாதிரி தான் போகும் காஸ்ட் வைஸ். இப்போ லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணணும்னா கொஞ்சம் காஸ்ட் அதிகமா இருக்கும். மத்தபடி ப்ரீவியஸ் ஜெனரேஷன் ஆர் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்த ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா, அது கொஞ்சம் காஸ்ட் கம்மியா தான். இப்ப சர்ஜரிலாம் இல்லாம பண்ணிக்கணும். ம். சர்ஜரிலாம் பண்ணக்கூடாது. சர்ஜரி ஆமா. இல்லாம டேப்லெட்டாலேயே கியூர் பண்ணணும் அப்படின்னு நெறைய ம். பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்றீங்க? அது வந்து பெர்மனன்ட் கிடையாது. ம். டேப்லெட்ஸ் வந்து நீங்க வந்து அ அ ரொம்ப நாள் எடுக்கிற மாதிரி இருக்கும். பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். வயசு ஆக ஆக பிரச்சனைகள் அதிகமா தான் வரும். நம்ம சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டா அந்த இப்போ 50 வயசுலயே ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னா, 60 வயசுல அந்த ட்ரீட்மெண்ட் பத்தி வொரி பண்ணிக்க வேண்டாம். இப்போ நம்ம புஷ் பண்ணி அது வொர்ஸ் ஆயிட்டு, கடைசியா வந்து நம்ப ஒரு ஒரு காம்ப்ரமைஸ்டு சிச்சுவேஷன்ல தான் நம்மளால அதுக்கு ட்ரீட்மெண்ட். இப்ப வந்து ஏதாவது ஒரு நோய் வந்துட்டாலே ஒரு பயம் இருக்கும். ம். என்னடா அப்படி ஒரு மாரி ஸ்ட்ரெஸ் ஆயிடுவோம். யாரா கண்டிப்பா, இருந்தாலும் என்னவா ஜஸ்ட் ஒரு தலைவலினாலே ஸ்ட்ரெஸ் ஆகுறோம் எல்லாரும். அது கண்டிப்பா. மாரி தான் என்ன நோயா இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு நோய்கள் வரும்போதும் ஸ்ட்ரெஸ் ஆகறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மெயினா வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுறது பார்த்தீங்கன்னா, அ எந்த மக்கள் வந்து ரொம்ப நாள் நின்னு வேலை செய்றவங்க, எங்க அவங்க வேலைக்கு கஷ்டம் வந்து போதோ, இல்ல ரொம்ப நாள் இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ல யாராலயும் ஒரு 5 நாள், 10 நாள் லீவ் எடுத்துட்டு, திருப்பியும் வேலைக்கு போ முடியாது. அந்த மாரி சிச்சுவேஷன் தான் நெறைய பேர ம். பார்க்குறேன். சார் எனக்கு இன்னைக்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க, இன்னைக்கே முடிச்சுருங்க. இல்லங்க 1 டே ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்னு சொன்னா கூட, சார் என்ன சாட்டர்டேல அட்மிட் பண்ணிட்டு மண்டே டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. அந்த மாரி தான் கேட்குறாங்க. இட்ஸ் ட்ரூ ஃபேக்ட். ம். எனக்கா இருந்தா கூட எஸ். நான் அப்படி தான் கேட்க போறேன். அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நாம்ப என்ன சஜெஸ்ட் பண்றோம்னா, உங்களுக்கு மோஸ்ட் மினிமலி இன்வேசிவ் ட்ரீட்மெண்ட். மினிமலி இன்வேசிவ்னா இருக்கிறதுலே சின்னோண்டு ஸ்கார், சின்னோண்டு ட்ரீட்மெண்ட் ஐ மீன் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் குடுக்கறதுல வந்து நம்ப எக்ஸ்பர்ட்ஸா இருக்கோம். அத வந்து நம்ப ப்ரொவைட் பண்ணலாம். வேரிகோஸ் வெயின்ஸ் வந்துருச்சு. இது வந்து போன அஃபெக்ட் பண்ணுமா? இல்ல எந்த மாதிரி? இது வந்து வேரிகோஸ் வெயின்ஸ் யூசுவலா போன்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணாது. ஓகே. இது வந்து ரத்த நாளா அதாவது வெயின்ஸ தான் அஃபெக்ட் பண்ணும் மெயினா. ஆ இப்போ இன்கேஸ் டயபெட்டிக் ஃபுட் இல்ல சுகர்னால வந்து சில பேருக்கு வந்து டயபெட்டிஸ் அதிகமாச்சு. அதெல்லாம் ஆர்டரீஸ் அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஆர்டரீஸ் ரத்தம் போறதே காலுக்கு பிரச்சனை ஆகும்போது தான் போன்ஸ் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால டயபெட்டிக் ஃபுட் அல்சர்ஸ்க்கும், வேரிகோஸ் அல்சர்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு நம்ம மெயினா பார்த்துக்கணும். அதுக்கு தான் வந்து மெயினா டாப்லர் ஸ்கேன் சொல்லுவோம். அது போத் ஆர்டரீஸ் அண்ட் வெயின்ஸ் 2த்தையும் செக் பண்ணும்போது, நம்மளுக்கு டிஃபரன்ஸ் அதில நல்லாவே தெரிஞ்சிடும். இது ஆர்டீரியல் பிரச்சனையா? இல்ல ஆர்டீரியல் அல்சரா? இல்ல வீனஸ் அல்சரான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேத்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். 2வது இப்போ ஆர்டரீஸ் பிரச்சனை வந்து நம்ப ஆம்புடேஷன் அதுக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அது வந்து மோர் இம்பார்ட்டன்ட் டூ கெட் தட் ட்ரீட்டட் ஆஸ் ஏர்லி அஸ் பாசிபிள். ஓகே டாக்டர். ம். இப்போ இந்த வேரிகோஸ் வெயின்ஸ் ட்ரீட்மெண்ட்க்கு அனஸ்தீசியா குடுக்கணுமா? ஆமா. சில ப்ரொசீஜர்ஸ்க்கு வந்து அனஸ்தீசியா இருக்கு. அதாவது அ நம்ப ஜெனரல் அனஸ்தீசியாலாம் சொல்ல மாட்டோம். பட் ஸ்பைனல் அனஸ்தீசியா சில பேஷண்ட்ஸ்க்கு போடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லேசர் ஆர் ஆர்எஃப்ஏ அந்த பேஷண்ட்ஸ்க்கு ஸ்பைனல் ப்ரிஃபர் பண்றாங்க. பட் இப்ப லேட்டஸ்ட்டா வந்த டெக்னாலஜிஸ்ல வந்து ஸ்பைனல் அனஸ்தீசியா கூட தேவைப்படாது. நம்ம வந்து லோக்கல் அனஸ்தீசியா அதாவது எங்க ஊசி குத்துறோமோ, அங்க மட்டும் அனஸ்தீசியா குடுத்தே ப்ரொசீஜர் பண்ணிக்கலாம். இதில என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிர்றேன். இப்ப இந்த க்ளூ தெரப்பி அதெல்லாம் பண்ணும்போது, நம்ப பேஷண்ட் நடந்தே வருவாங்க. ப்ரொசீஜர் முடிச்சுட்டு உடனே நடந்து வீட்டுக்கு போலாம். அந்த ம். அளவுக்கு பெனிஃபிட் இருக்கு. இப்போ ஸ்பைனல் அனஸ்தீசியா குடுத்தோம்னா அட்மிட் பண்ணிட்டு, நம்ப ப்ரொசீஜர் முடிச்சுட்டு ஒரு 3, 4 ஹவர்ஸ் அவங்க கால அசைக்க முடியாது. ஸோ, அதனால நான் அவங்க வந்து அட்மிட் பண்ணிட்டு, எப்ப கால் அசைக்க முடியுமோ, ஒரு 6 ஹவர்ஸ், 7 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நடக்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளால அவங்கள வந்து வீட்டுக்கு அனுப்புறதுக்கு பிளான் பண்ண முடியும். இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்க்கு இப்போ நம்ம ஒரு நாள் ஃபுல்லா ஹாஸ்பிட்டல்ல இருக்கணுமா? இல்ல அந்த மாரிலாம் எதுவும் தேவைப்படாதா டாக்டர்? ஸோ, யூசுவலா இன்சூரன்ஸ் வந்து 24 ஹவர்ஸ் மினிமம் ஹாஸ்பிட்டல் ஸ்டே கேட்குறாங்க. ஸோ, ஈவன் ப்ரொசீஜர் ஒரு 1/2 அன் ஹவரோ, 1 ஹவரா இருந்தா கூட அந்த 24 ஹவர்ஸ் நீங்க ஹாஸ்பிட்டல்ல தான் ஸ்டே பண்ணணும். இல்ல கேஷ் பேயிங் பேஷண்ட் அந்த மாரியோ, இல்ல செல்ஃப் பேயிங் பேஷண்ட் அந்த மாரி இருந்தாங்கன்னா, அவங்க வந்து வந்து ப்ரொசீஜர் பண்ணிட்டு உடனே ஒரு 4, 5 ஹவர்ஸ்ல வீட்டுக்கு போயிடலாம். ஒண்ணும் பிரச்சனை ஓகே. இருக்காது. வெரிகோஸ் வெயின்ஸ் பத்தி நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இது கண்டிப்பா பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம். மேலும் உங்களுடைய மருத்துவ சேவை தொடர தந்தி டிவி சார்பா வாழ்த்துக்கள் டாக்டர். தேங்க் யூ. வணக்கம். இதேபோல மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் பிரியவதனா.